ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குழிப்பணியாரம் ரெசிபி தாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாங்க. இது அரிசி மாவில் பண்ணலைங்க, பச்சை பயிரில் வச்ச பண்ண குழிப்பணியாரங்க. யார் வேணாலும் ரொம்ப தைரியமாக ஈஸியாக சாப்பிட்லாங்க. சுகர் பேஷண்ட் கூட தைரியமாக சாப்பிட்லாங்க. சுகர் ரைஸ் ஆகாது. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க. அதில் ஒரு 3 டீஸ்பூன் உளுந்துங்க, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு, இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதுங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு அந்த வதக்கின இதை எடுத்து நம்ம மாவில் போட்டலாங்க, வெங்காயத்தை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுக்கோங்க. வேணும், இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டியும் விட்டுறலாங்க. ஏன்னா தேங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட் உண்மையிலுமே இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம குழிப்பணியார சட்டியை காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான குழிப்பணியாரம், அது பச்சை பயிர் குழிப்பணியாரம் ரெடிங்க. இது ரொம்ப ரிச் ப்ரோட்டீனுங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் தைரியமாக நம்ம கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களை எல்லோரும் பாராட்டி தள்ளுவாங்கங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பாய்.